போகுது. ஷாப்பிங் போகணும், ட்ரெஸ் எடுக்கணும், ஸ்டார் போடணும், ட்ரீ வைக்கணும், குடில ரெடி பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்ணணும், கேரல்ஸ் வர வருவாங்க. பா, எவ்வளவு வேலை இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிறிஸ்மஸ் ஃபுட் ஆர்டர் பண்றது? இந்த முறை எந்த ஃபிளேவர் கேக் பண்ணலாம்? பலகாரம் பண்ணலாமா இல்லாட்டி பக்கத்து வீட்டு ஆண்டியை பண்ணி தர சொல்லலாமா? வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாமா இல்லாட்டி எங்கேயாவது அவுட்டிங் போயிடலாமா? இந்த சாண்டா கிளாஸ் வேற வர வர எனக்கு கிஃப்டே தர மாட்டாரு. ஒருவேளை நிஜமாவே கொஞ்சம் வளர்ந்துட்டேனா என்ன? அதனாலதான் விஷ் மட்டும் பண்ணிட்டு போயிடுறாரு போல அந்த மனுஷன். சரி, இந்த முறை அவர் வீட்டுக்கு வரும்போது எப்படியாவது அவர் ஏமாத்தி கிஃப்டை கலெக்ட் பண்ணிடணும். இப்படி எவ்வளவு தாட்ஸ் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்குல்ல. சரி, ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் வித்தியாசமான ஒரு வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸான டாக்டர் அந்த நோயை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு சூப்பரான மெடிசனை கண்டுபிடிச்சிட்டாரு. தனது பிஸி ஷெட்யூல் மத்தியிலையும் ஒரு டேயை சூஸ் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க டிசைட் பண்ணாரு. இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த டாக்டர் பிரம்மாண்டமா வெல்கம் பண்ணணும்னு பயங்கரமா பிளான் பண்ணாங்க. அந்த